என்னவா சப்பளங்கள் போட்டு உட்கார முடியல. உடனே உட்கார முடியும். கொஞ்சம் லேட் ஆகும். நான் கொஞ்சமா குறைச்சி தெரியும். அவ்வளவுதான். நான் ஏற்கனவே வீடியோஸ் இருக்கிறேன். பாதி வலி குறையும், பாதி இருக்கும். வீட்டுல பண்ணதான் வலி குறையும்னு சொல்லிக்கிறேன். அது புரியுதா புரியலையா? ஆனா அங்க போய் டாக்டர்கிட்ட போயிருவீங்க, அங்க கேட்க மாட்டீங்க. நான் பண்ற போது எனக்கு கேள்வி கேட்பீங்க. அதனால எனக்கு கேட்க முடியாது. நான் சொல்றதை கடைபிடிச்சுக்குங்க. எங்க வலிக்குது? எத்தனை வருஷமா இருக்குது வெளியே? இது இருக்குது 2 வருஷமா. மருந்தெல்லாம் வாங்கி நிறைய சாப்பிட்டோம். முட்டி வலி பரவாயில்ல. எங்க வலிக்குது? இங்க இருந்து இது வரைக்கும் வலிக்குது. சப்பளங்கள் போட்டு என்னால உட்கார முடியல. அவ்வளவுதான். அப்ப வலி இருக்குது ஃபுல்லா. அப்படி சொல்லுங்க. இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிக்கணும் பாருங்க. இப்ப வலி கொஞ்சம் குறைஞ்சிக்கணும் பாருங்கண்ணே. இந்த எப்படிமா இருக்கு இப்ப? கொஞ்சம் என்னமோ வலி இல்லாத போல இருக்கு. கொஞ்சம் வலி இல்லாத போல இருக்கு. இருக்கா? என்ன போட்டு இங்க இருந்து வலி அந்த பெல்ட்டை கடத்தா. நீ பெல்ட்டை போடுற கரெக்டு தான். இங்கே ஒன்னா கன்சிடர் பண்ணி மேல நம்பி வைத்தா ஒன்னாகாது. நடந்து போங்க. பேலன்ஸ் வேணும், ஈழஸ் வேணும். பேலன்ஸ் கை வச்சு எல்லாமே போயிடுவீங்க. போன திரும்ப இந்த காலில் மட்டும் விழுதாதீங்க. உங்களுக்கு சரி பண்ணி தரணும். போயிட்டு போடாது. குச்சி வேணாம். போதா வேணாம். நடந்து பார்த்தா வலி எப்படி குறையுது பிறகு? மாமி போறீங்களா? கடவுள் நல்லா வச்சிருக்கோம். போயிட்டு பின்னாடி போயிடுங்கம்மா. பின்னாடி போயிடுங்க. கேப் இருக்கு போய் அப்படியே போங்க. தள்ளி போங்க. நீங்களும் போங்க. கூட போகும்போது போங்க. காஞ்சிக்கு போய் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு.
அவ தலையில பிடிக்கணுமா? உங்களுக்கு வலி எடுக்கணும் இல்லையா? இதோ. இஸ்ரா. இஸ்ரா. நீங்க இந்த மாதிரி daily தேய்ச்சீங்கன்னா உங்களுக்கு வலி கம்மி. இஸ்ரா. 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 பெருமாளே. ரொம்ப கஷ்டம்டா. கை வைக்க விட மாட்டாங்க. அம்மா தங்கச்சி அம்மா உனக்கு நடக்கணும் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இருந்தா நடக்கணும் இல்ல இல்லையா ஏன்னா ஊசி போட்டு கூட பாட்டு மட்டும் போய் வச்சு சொல்லி என்ன சொன்ன மட்டு போறாங்க. ஊசினா போட்டுருக்கப்பா. நான் இன்ஜெக்ஷன் போறாரு நம்ம கை வைக்கிற வண்டி இப்ப வரு இப்ப நீ நடப்ப வர நீ நடப்ப நீ கொஞ்சம் இரு அதான் ஆண்டவா. என்ன சாப்பிடுறோம்? வீட்டுல இருக்க வெட்ட சோறு சொல்லும் போது இந்த இது இருக்குது காலையில. அது என்ன சொல்றது? கடவுளுக்கு ட்ரீட்மெண்ட் வாரம் வாரம் தான் எடுத்துக்கிட்டேன். ஆமாமா நீங்க இது வந்து வீட்டுல பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. யார் பண்ணா பண்ணுவா? வாங்க யாரு பண்ணுவா அந்த மாதிரி? இந்த குழந்தை பண்றாங்க அந்த மாதிரி யார் பண்ணுவா? அவங்க பண்றது எந்த ஆளும் இல்ல. வீட்டுக்காரர் நான் வீட்டுக்கு சேர்த்துருவேன். நான் சேர்த்துதான் நம்ம எப்படி கிடக்கணும்? வீட்டுக்காரர் ஒரு குணம் வந்தா இலை தேய்ச்சி விட்டு போயிடுவேன். இந்த மாதிரி செய்யறது இல்லடா. இது ஒரு முறையோட செய்யணும் இல்லடா. நம்மளே தேய்ச்சி நம்மளே உட்காந்து நம்மளே அழுது சப்தம் உங்களுக்கு போட்டு உட்கார முடியல. அந்த மாதிரி நடக்கிற எல்லா வேலையும் நான் பாக்குறேன். எல்லாமே சப்தம் உங்களுக்கு போட்டு உட்காந்து அந்த குத்துக்கால் போட்டு உட்கார முடியும். அதுக்குதான் நான் உங்க கால் நீட்டு போட்டு உட்காந்து ட்ரை பண்றேன். மனசு தைரியம் வச்சா வெல்ல முடியும். வயசு தைரியம் இல்ல வெல்லவே முடியாது. வலி தாங்க முடியலையே. நான் என்ன கைப்பிடிச்சாரு நான் இப்போ ஏன் கூட பண்ணீங்க? பொறுமையா வரணும் பொறுமையா வரணும். படிங்க சவுண்ட் படிங்க போ. அங்க போய் போய் ஐயா போய் நாராயண போய். அவ்வளவுதான். பரவாயில்லையானே? பரவாயில்லை. என்ன இப்படி கால் நீட்டி சாப்பிட்டியா? நான் பார்த்தேனே. நீங்க உட்கார முடியல ஐயா. நூறு ஒண்ணுமே போடணும். ஐயோ ஏதோ வந்து ஐயா இருக்கா? இது முதுகுல இல்லையா? நிமித்திக்கிட்டியா? ஐயா வலி. நிமித்தா ஐயா நிமிர்ந்து சாய கூட சொல்றேன். சொல்லுது சொல்லுது அழுகி சாப்பிட முடியல. எனக்கு கஷ்டம். வேற ஒண்ணும் இல்ல. கால் நீட்டி சாப்பிட்டு இப்ப படிக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல.
வீட்டுல இது மாதிரி பண்ணணும். முடியாதா? எங்க ஊருக்கு போனேன்னு பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இல்ல, அவங்களுக்கு. நான் கூட வரேன். அவங்களுக்கு அவங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பண்ணுது? முடிங்க. கீழே வைங்க. தூங்குங்க, தூங்கு, நீ தூங்க, தூங்கு, நீ தூங்க, வர தூங்க, வரும், நீ தூங்க, தூங்க. தூங்க, தூங்கு, நீ தூங்கு, 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 தூங்கு. ஐயோ, அப்பா. நீ பண்ணு, வருதா கொஞ்சம்? வருதா இல்லையா? சரியாம்மா? நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். போடு, கொஞ்சம் உனக்கு உட்கார வச்சுக்கலாம், அவங்க சொல்ல அவசியம் இல்லை. அதனால உட்கார வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காரு. நான் மடிப்பாக்கத்துலேருந்து வரேம்மா. எனக்கு கால் வலி, எங்கெங்கேயோ மருந்து வாங்கி சாப்பிட்டேன். நான் ஐயா கோயில் போரூரில் யூடியூப்பில் பார்த்தேன். சரி போய் தான் பார்க்கலாமே அப்படி என்னான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். 12 மணிக்கு சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டேன். இருந்தாலும் அந்த பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு சூப்பர் பொண்ணுப்பா, நல்லா பண்ணிச்சு. ஆமாம், அது நல்லா இருக்கணும். என் கால் கையெல்லாம் நல்லா ஆச்சு, இடுப்பு வலியாக நல்லா ஆச்சு. ஆனால் பைசா கையில் இருக்கிறத உண்டியில் போடுன்னாங்க. இவ்வளோண்டு கொடுக்கல, இருந்தாலும் மனசாட்சியோட நம்ம பைசா எடுத்துன்னு வந்தால் போட்டுடணும், அவ்வளோதான். இதே போல் நல்லா ஆச்சுன்னா சந்தோஷம். எங்கள் கையில் கிடைக்கிறது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டுரும். தெய்வத்துக்கு செய்கிறதால யார் செய்ய, மனுஷன் செய்கிறத தெய்வத்துக்கு செஞ்சுட்டு போயிடலாம், அவ்வளோதான். தானே நீ என்ன பேசுறாங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்து வீடியோ முடிச்சு எப்படி? இது இருக்கு. பின்னால போ. யூடியூப் வந்து 2-3 பேர் பேசாதீங்க. வாங்க சாப்பிட்டு வந்தீங்களா? அப்புறம்
போன சீதாங்க ஒரு வாட்ச் வாங்கி வருதா தூக்குங்க தூக்குங்க மேல தூக்குங்க இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் நீ போக யாவையா வா வா ஐயா சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லியே ஆஸ்பத்திரிக்கு போனீங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் தூக்கு தூக்கு பரவாயில்லையா என் பேர் சந்திரசேகர். நான் மதுரவாயிலேருந்து வரேன். இந்த கை வலி, கை தூக்க முடியல, லெஃப்ட் ஹேண்டு தூக்குற மாதிரி ரைட் ஹேண்டு தூக்க முடியாது. ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பெயின். ஸோ யூடியூப்பில் பார்த்தேன் இந்த மாதிரி போரூர் ஐயா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பூஜை பண்ணாங்க, வயிறார சாப்பாடு போட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கு. உடனே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. இங்கே எதுவும் பைசாவும் டிமாண்ட் கிடையாது. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு வாட்டி பண்ணதுக்கே வந்து ரொம்ப ரிலீஃப் தெரியுது. நீங்களும் இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.